வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த பயிற்சிகளுக்கு விடை நீங்கள் முயற்சி பண்ணி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் ஒரு திருப்ப அந்த விடைகளை நான் சொல்லுவேன். முதல் வாக்கியம் என்னென்னா, எனக்கு நண்பன் ஒரு புத்தகம் தருகிறான். முஜே எனக்கு நண்பன் दोस्त एक किताब देता है. இதில் என்னெல்லாம் கவனிக்கணும்? எனக்குங்கிறதுல நம்ம இந்த பாடத்தில் தான் படித்தோம். மேவும் கோவும் சேர்ந்து நான் ப்ளஸ் இக்கு எனக்கு, அப்போ முஜி கோ அல்லது முஜே ரெண்டு எதுனாலும் சொல்லலாம். நண்பன் அது நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஏக் அது தெரியும். கிதாபு புத்தகம் தெரியும். தருகிறான் தருகிறான் என்ன? தேனா கொடுத்தா. அங்கே வந்து ஹிரான் தான் இருக்கு, சிங்குலரில் தான் இருக்கு. அப்போ தேத்தா ஹே அவ்வளோதான். அப்போ முஜே दोस्त एक किताब देता है அவ்வளோ. இதுதான் பார்த்துக்கணும். ரெண்டாவது வாக்கியத்தை பார்க்கலாம். சின்ன குழந்தை பூச்சியை அடிக்கிறது. சோட்டா பச்சா சின்ன குழந்தை. வெறும் பச்சா எழுதுனா கூட கரெக்டாக தப்பு இல்லை. சோட்டா பச்சா பூச்சியை பூச்சியை பூச்சியைனா ஜீவன் நம்ம இந்த பாடத்தில் படித்தோம். சிறு பூச்சிகளுக்கு சொல்லலாம். இருந்தாலும் கீடா கீடா ஐ வந்துக்கா. அப்போ கீடா கோ அடிக்கிறது. மார்த்தாக சொல்லலாம். அது பெண் குழந்தையாக இருந்தால் மார்த்திகை கூட சொல்லலாம். அப்போ சோட்டா பச்சான்னு வந்ததுனால நம்ம கீடாக்கோ மார்த்தாக மார் அடி உதை கொல்லு இந்த பாடத்தில் படித்தோம்னா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ சோட்டா பச்சா கீடாக்கோ மார்த்தாக அவ்வளோதான். மூணாவது வாக்கியத்தை பாருங்கள். உங்களை நண்பர் கூப்பிடுகிறார். உங்களை ஆ ப்ளஸ் கோ ஆப்கோ தும்கோ சொல்லலாம். அதை விட மதிப்பு நம்ம சொல்லியிருக்கோம், ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம். ஹிந்தியில் பெரும்பாலும் துங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறதே இல்லை. அவங்க எல்லாத்துக்குமே ஆப்புங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஆப்கோ உங்களை, நண்பர் தோஸ்த், புலா இந்த படத்தில் படித்தோம்ல கிரார்கள் வருது. அப்போது மதிப்பு இருக்கா? அப்போ புலாத்தே புள்ளிக்கணும், அப்புறம் புள்ளிக்கணும். அப்போ ஆப்கோ தோஸ்த் புலாத்தே ஹே அவ்வளோதான். நாலாவது, நீங்கள் உங்கள் கிராமத்தில் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் இதில் ஒரு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் எனது, நீ உனது, அவன் அவனது அப்படிலாம் சொல்லணும்னா அப்னாவை பயன்படுத்தணும் அப்படின்னு படித்தோம். அப்போது தும் அப்னே காமே, ஏன்னா பின்னால் வர்றதுக்கு போது அப்னே தான் வரணும். அப்னானா எனது எனது என்னுடைய. அப்போது நீங்கள் உங்களது, அவன் அவனது, நான் எனது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களது தும் அப்னே, நான் எனது மே அப்னா. ஏன்னா மே வந்து சிங்குலர்ல, அதனால அப்னா. அவர்கள் அவர்களுடைய வே அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மதிப்பு மரியாதையை காமிக்கக்கூடிய. இப்போ இது பெண்பாலாக இருந்தால் அவள் தனது கிராமத்தில் வேலை செய்கிறவ அப்படி கவமே. ஆக அப்பனா அப்பனே அப்படி யாரோ அவங்களே அந்த ரெண்டாவது வரக்கூடிய நவுனும் குறிக்குன்னா அதே நபரை தான் குறிக்கி. இப்போ நான் எனது, என்னைத்தானே எனதும் குறிக்கி. அவன் அவனது, அப்போ அவனை தான் அந்த அவனதுங்கிற வார்த்தை குறிக்க. அப்படி மீனிங் வந்தா அப்னா அப்னே அப்னே அப்படி. ஆண்பாலாக இருந்தால் அப்னா சிங்குலர், பெண்பால் ஒருமை பன்மை சிங்குலர் மதிப்பு எல்லாத்துக்கும் அப்படி. ஆண்பால் பன்மையோ மதிப்பு இருந்தால் அப்னே, அது நீங்கள் சொல்லலாம். அப்போது நீங்கள் தும் அப்னே காவ் மே கிராமத்தில் ஒரு வேற்றுமை ஒரு வீடு மே போடணும்ல. அப்போ காவ் மே என்ன செய்கிறீர்கள்? தும் வந்திருக்கு. அப்போ ஹிரீர்களுக்கு என்ன போடணும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தும் அப்னே காவ் மே क्या करते, तुम वंदा हो वरूं क्या करते हो. तुम अपने गांव में क्या करते हो हो அப்படி சத்தம் தான் கேட்கும். ஹோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்லும்போது கே கத்தியோ அவ்வளோதான். ஆனால் ஹோங்கிறத எழுதணும். ஹேங்கிற மாதிரி ஹைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். நான் எனது கிராமத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ பாருங்கள், நான் எனது, இதே நானத்தை அந்த எனதும் மீனிங் பண்ணுது. அப்போது மே அப்பனே காவ்மே என்னுடைய கிராமத்தில், ஏன்னா பின்னால் வரக்கூடியது கிராமத்தின்ங்கிறதுனால அப்பனே காவ்மே. கிராமம்னு நிறைய ஆட்கள் இந்த மாதிரி அதை தான் சேர்ந்துருக்காங்க. கிராமம்
அதே பொழுது ப்ளூரலாக தந்தீங்களும் मैं अपने गांव में अध्यापक का काम करता हूँ मैं वंदा हूँ ஏன் சார் அத்தியாபக் கான்னு ஏன் சார் போடுவீங்க அப்படின்னா ஆசிரியராக நம்ம ஒரு வேற்றுமை இருக்கு பாருங்க. அப்போ ஆசிரியராகனா டீச்சராக ஒரு படுறேன், ஆசிரியர் பணியில் அப்படிங்கிற மீனிங்கில் தான் அது இருக்குது. ஆசிரியர் பணியில் பணிபுரிகிறேன் அப்படி பிரித்து பார்த்தா ஆசிரியர் பணியில், அப்போ ஆசிரியராக ஆசிரியர் பணியில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வர்றதுனால இந்த இடத்துல ஒரு நல்ல நினைவு வச்சுக்கணும். நம்ம अपने गांव में अध्यापक का काम காம்ங்கிறது வேலை ஆண்பால், அதனால காம் கர்த்தா ஹூ மே வந்ததுனால ஹூ. இதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட வேண்டியதான். ஆசிரியராக பணிபுரிகிறேன், வக்கீலாக பணிபுரிகிறேன், டாக்டராக பணிபுரிகிறேன் அப்படின்னா என்ன சொல்லணும்? வக்கீல் காம் கர்த்தாவுன்னா என்ன சொல்லலாம்? லாயர் சொல்லிக்கலாம், லாயர் का काम करता हूँ சொல்லிக்கலாம், டாக்டர் का काम करता हूँ சொல்லிக்கலாம். இந்த காம்ங்கிறது ஆண்பால் காம் வரும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் நீங்கள் மாலதியை பாருங்கள். நீங்கள் எழுதும் மாலதி கோ ஐ வந்திருக்கா, மாலதியை மாலதி கோ தேக்கோ தும் வந்ததுனால பாருங்கள், படியுங்கள், எழுதுங்கள், சொல்லுங்கள், ஆர்டர். அப்போ பாருங்கள் ஹெராங்கிறது தான் தாத்தையை சேர்க்கணும். இப்போ இங்கே வந்து ஆர்டராக வருது. பாருங்கள், படியுங்கள், எழுதுங்கள், சொல்லுங்கள், உட்காருங்கள், எந்திரிங்கள். அப்போ இங்கே என்ன செய்யணும்? தும் வந்தால் ஓ சேர்க்கணும். அப்போ பாருங்களுக்கு தேக்கோ இக்கு இருக்குது, தேக்குனா பாரு, தும் வந்தனால ஓ சேர்க்கணும். அப்போ தேக் இக்கு ப்ளஸ் ஓ கோ தேக்கோ. அப்போ நீங்கள் மாலதிக்கோ தும் மாலதிக்கோ தேக்கோ, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், நாம் பசுவிற்கு புல் கொடுக்கிறோம். நாம் ஹம் காய்கோ இக்கு இந்த படத்தை படிச்சோம்னா கோ காய்கோ காஸ் புல் கொடுக்கிறோம், ப்ளூரல்ல இருக்கு, ப்ரெசன்டென்ஸ்ல இருக்கு. அப்போ தேத்தே ஹே நாம் வந்ததுனால தேத்தே தேன புல் தாத்தேத்தி சேர்க்கணும் ப்ரெசன்டென்ஸுக்கு. சிங்குலர் ஆண்பால்னா தா, பெண்பால் பன்மை ஒருமை ஆண் சிங்குலர் எல்லாத்துக்குமே தீ. ஆண்பால் மதிப்போ அல்லது பெருமைக்கோ நாம் என்ன சொல்லணும்? தே சேர்க்கணும். அப்போ தேத்தே ஹே ஹம் காய்கோ காஸ் தேத்தே ஹே. அடுத்தது பாருங்க, எல்லா மனிதர்களும் பால் அருந்துகின்றனர். எல்லா மனிதர்களும் சப் ஆத்மி தூத் பால் குடிக்கின்றனர், அருந்துகின்றனர். பீத்தே ஹே ஏன்னா எல்லாரும் வந்திருக்கு, ப்ளூரல் வந்திருக்கு, மனிதர்களும் வந்திருக்கு. அப்போ பீத்தே ஹே எல்லா மனிதர்களும் பால் அருந்துகின்றனர். சப் ஆத்மி தூத் பீத்தே ஹே. அடுத்தது பாருங்க, விஞ்ஞானத்தை நாம் நல்ல முறையில் கற்கிறோம். விஞ்ஞான் அப்படி ஹிந்தியில நம்ம விஞ்ஞானத்தை எழுதணும். கோ விஞ்ஞானத்தை விஞ்ஞான் கோ. ஹம் நாம் ஹம் நல்ல முறையில் நல்ல விதமாக நல்லபடியாக படிச்சோம். அச்சீ தர தான் வரும், நல்ல படிச்சிருக்கோம் நல்ல. அப்போ விஞ்ஞான் கோ ஹம் அச்சீ தர படிக்கிறோம்ங்கிறது இடத்துல கற்கிறோம்ன்றதுக்கு லேர்னிங் பண்ணுறது. அப்போ சீக்கித்தே ஹே நான் வந்தனால இது என்னது? ப்ரெசன்டென்ஸில் ப்ளூரலில் காமிக்கணும். சீக்கித்தே ஹே விஞ்ஞானத்தை விஞ்ஞான் கோ ஹம் அச்சீ தர சீக்கித்தே ஹே. அடுத்தது விவசாயி வயலில் வேலை செய்கிறார். விவசாயி வயலில் வேலை செய்கிறார். கிசான் खेत में வயலில் खेत में काम அங்கே வந்து கர்த்தா ஹே போடலாம், கர்த்தே ஹே போடலாம். நம்ம மதிப்பாக சொல்லணும்னா கர்த்தே ஹே விவசாயி கிசான் खेत में काम करते हैं. அப்போது இந்த 10 வாக்கியத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்தோம். நீங்கள் எழுதியிருந்தால் நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்களா, என்னென்ன அந்த வேற்றுமை உறுப்புகள் கூடியதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா, கடைசி சென்டென்ஸ் முடிக்கும் போது ப்ரெசன்டென்ஸ் சிங்குலர் ப்ளூரல்லாம் பயன்படுத்திங்களா, கட்டளை வாக்கியமாக எல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து எழுதணும். இனிமேல் அடுத்த லெசனில் பார்ப்போம்.